என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வீடியோ 1v1 எனக்கும் ட்ரிபிள்9 டெவில் கோப்ரா கேமருக்கும் தான் நடக்க போகுது. ஸோ அக்கு கேமர் எஃப்எஃப் வந்து கமெண்ட்ரி பண்ணுவார். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேச மாட்டேன், அக்கு கேமர் எஃப்எஃப் தான் வந்து கமெண்ட்ரி பண்ணுவார். நீங்கள் 2 பேர் கேம் பிளேவும் பார்க்கணுன்னா அக்கு கேமர் எஃப்எஃப் வீடியோ போய் பாருங்கள். ஸோ गाइस நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்க போது யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ गाइस மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு டீசெண்டான வெப்பன் எடுத்திருக்காங்க. உடனே ட்ரிபிள்9 டெவில் கோப்ரா சீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ गाइस வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்9 டெவில் கோப்ரா கேமர் ஏர்ட்ராப் கிட்ட வந்துட்டாரு. அது நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு. உடனே நம்ம அஜய் கேமர் ஏஜே கேமிங் பார்த்து அழுத்திட்டு இருக்காரு. பட் சைடில் வந்து டிஎன் டெவில் கோப்ரா ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஜெயிச்சிருக்காரு. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா गाइस வந்து பார்த்தீங்கன்னா நாருட்டோ இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காரு ஏஜே கேமிங். ஸோ ட்ரிபிள்9 டெவில் கோப்ரா கேமர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாரு, அடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. MP53 எடுத்துக்கிட்டாரு, க்ளோவால் போட்டுக்கிட்டாரு, ப்ரொடெக்ஷனு உள்ள க்ளோவால் பார்த்தீங்கன்னா அழுத்துறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹெச்பியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெவில் கோப்ரா கேமர் இருக்கார். ஸோ गाइस வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போயிட்டுருக்கு. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு இந்த ரவுண்டு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்9லே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவில் கோப்ரா கேமர் வந்து அடிச்சிட்டாரு. गाइस வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்9 2 பேர்த்துக்கும் ஆச்சு. ஆனால் அதில் நம்ம ட்ரிபிள்9 டெவில் கோப்ரா கேமர் ட்ரிபிள்9லே ஊறி போனதுனால அடிச்சிருக்காரு. ஸோ 2-0 இருக்கு. ஏதோ நறுக்கு முறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. गाइस வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது ஸ்கில் நான் என்னோட அந்த பிஆர் ரேங்க் வீடியோவில் சொன்னேன்ல, அது அப்படியே கிரித்தனமாக நருட்டோ ஏதோ பண்ணுறான். நருட்டோக்கு ட்ரிபிள்9 ஸோ गाइस வந்து பார்த்தீங்கன்னா மரணமாக ட்ரிபிள்9 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போகுது. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க.
ஸோ கைஸ் அழுத்திட்டு இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஒரு ரவுண்டு ஜெயிச்சா மேட்ச் ஜெயிக்கலாம் இல்லை. காய்ஸ் நம்மளோட அஜய் கேமிங் என்ன சொல்கிறாருன்னா ஏஎஸ்எம்ஆர் இருந்தால் ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு எனக்கு சிரிப்பாக வருது கைஸ். ஏன்னா இவர் ஒரு பாட். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சிமிலரான வெப்பன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இது வந்து அழுத்துப்பொடி இல்லை யார் ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 சைபர் பாயிண்ட்டை தூக்கிட்டாரு. வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு. வெப்பன் க்ளோரியில் 77th சென்னையில் 77th பிளேஸ் வெக்டார்னா சும்மாவான்ங்கிறத காமிச்சிருக்காரு நம்ம நருட்டோ. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் அதாவது OB45 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருக்காரு வெப்பன் க்ளோரியில். அதுவும் 77th பிளேஸ் கைஸ். நீங்கள் முன்னாடி செக் பண்ணியிருந்தீங்கன்னா நருட்டோன்னு வந்திருக்கும். இப்போ பிகேஜி நருட்டோ, ஏன்னா பிகேஜி ஸ்போர்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஜாயின் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூஐடி கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பிகேஜி ஸ்போர்ட்ஸ்ன்னு போடுங்க. நீங்கள் ஜாயின் ரிக்வெஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ ஃபார் கில்டு வரீங்களா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுன்ட்டு வரத, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவோங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக போகுது. பார்த்திங்கன்னா கோப்ரா வந்து பார்த்திங்கன்னா க்ளோவில் போட்டுக்கிட்டே இருக்காரு. பார்த்திங்கன்னா வேறு க்ளோவில் உடச்சிருக்காரு. அதே க்ளோவில் பார்த்திங்கன்னா கோப்ரா வந்து பார்த்திங்கன்னா சைபர் பாயிண்ட்டை தூக்கிறதுக்கு தாங்க இவ்வளோ பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 2-3ன்னு போயிருக்கு. இப்போ யார் ஜெயிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒரு 1 டாப் மெட்டீரியலில் எடுத்திருக்காரு நம்ம 999 டெவில் கோப்ரா கேமர். உட் பேக்கர் எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் பிடிக்க முடியல கைஸ். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ இன்னும் ஒன்றும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போது கோப்ரா வந்து பிடுங்குவாரா இல்லை பிடுங்காமல் போவாரான்றதில்ல. பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துறத ஆரம்பிக்கலாம். க்ளோஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷீல்டை உடச்சிருக்காரு, ப்ளூவால் உடச்சிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் கொடுத்துருக்காரு நம்ம 999 டெவில் கோப்ரா. இது பார்த்தீங்கன்னா இப்போது அழுத்த ஆரம்பிக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நான் சரியான டேமேஜ் கொடுத்துருக்காரு நம்ம ஏஜே கேமிங். வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறாரு க்ளூவால், அப்படியே டேமேஜும் வாங்குறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டார். இப்போது நிறைய சில டேமேஜ் கொடுத்தாலும் பட் ஜெயிச்சது அஜய் கேமிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-4 இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சரியாக அழுத்த போகிறாங்க இந்த ரவுண்டு. பிகாஸ் இட் இஸ் த டிசைடர் ரவுண்ட். இந்த ரவுண்டு ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த ரவுண்டு நருட்டோ ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் கோப்ராவுக்கு. ஏன்னா கோப்ரா டபுள் வெக்டார் எடுத்துருப்பாரு. நான் அடிச்சு சொல்கிறேன், எட்டி பார்க்காத. எட்டி பார்க்கல, ஏன்னா அவன் முறைச்சாலே இந்த மாதிரி டபுள் வெக்டார் தான் எடுப்போம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு போட்டிருக்காரு எதுனா அவர் தான் எடுத்திருக்காருன்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் இன்வைட் கொடுத்துருக்காரு. எப்படி கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துருவோம். அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட போவோம். அது ஒரு தனி வீடியோவை போடுவோம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கேம்ப் அடிக்கிறதா கைஸ் டிஎன் டெவில் கோப்ராவோட
ஒரு ஸ்பெஷாலிட்டி. பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல இருக்குது ஏர்ட்ராப்பில் நம்ம நருட்டோக்கு. வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா கீழ்த்தனமான ஒன்று பண்ணுறாரு. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் கேம்பிங் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா ப்ளூவால் உடச்சிருக்காரு. பட் திரும்பி ப்ளேஸ் பண்ணியிருக்காரு நம்ம கோப்ரா. பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காரு ப்ளூவால். அது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 999 டெவல் கோப்ரா கேமர் அழுத்தி இப்போ ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. நம்மளுக்கு சரியான டேமேஜ் போயிருக்காரு. அதனால நம்ம அஜய் கேமிங் 5th ரவுண்டு ஜெயிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் க்ரூஷலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு ரவுண்டு ஜெயித்தாலும் இட்ஸ் வெரி ஹார்டு. இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் ஃபார் கோப்ரா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ்தனமாக காசு, அதாவது அஜய் கேமிங் லூஸ்தனமாக ஒரு 8-9 வெஸ்ட்டு வாங்கி வச்சுருக்காரு. அந்த வெஸ்ட் லெவல் 4 தேவையே இல்லாமல். அது பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே பாருங்க இப்போது கண்டிப்பாக ஸ்விட்சிங் மெட்டீரியலாக இருக்க போது இந்த டவுன்லோட் ஆயிடுச்சா? என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்திருக்கு. கோப்ரா பார்த்தீங்கன்னா இப்போது நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக உடச்சிக்கிட்டே இருக்கார். பட் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கார் கோப்ரா. பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா வந்து 150 கிட்ட போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்துருக்காரு. அது பார்த்தீங்கன்னா மினி யூஸியை வச்சே ஒரு ரவுண்டு ஜெயிச்சிருக்காரு நம்ம டபுள் பேரல் எக்ஸ் டெவில் கோப்ரா கேமர். அது பார்த்தீங்கன்னா க்ரோஸா எக்ஸும் டபுள் பேரல் எக்ஸும் நம்ம கோப்ராக்கு கிடச்சிருக்கு. ரோசா எக்ஸையும் தூக்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க 3-5 இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நாருட்டோவும் நம்ம சஸ்கேவும், அதாவது 999 டெவில் கோப்ரா அண்ட் ஏஜே கேமிங். சாரி கைஸ், ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் கைஸ், அதனால அந்த சவுண்ட் வந்துச்சு கைஸ். ஸோ அதனால மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு நம்ம அக்கு கேமர் ரெஃபர் சொல்கிறாரு. அப்படின்னு நான் சொல்ல நம்ம கோப்ரா தான் சொல்லியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் தூரத்தில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. இப்போ பாருங்கள் கைஸ், வந்து பாருங்க நாருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அஜய் கேமிங் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சா அஜய் கேமிங் ஜெயிச்சாருங்கன்னா இதுக்கப்புறம் ஈஸியாக போயிடும். வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட இருக்காங்க. நம்ம ஃபைட் எடுக்க போகிறாங்களான்னு தெரில. அது பார்த்தீங்கன்னா நைஸாக எட்டி பார்க்குறாரு ஏஜே கேமிங்கு. ஏஜே கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா இதை வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக எட்டி பார்க்குறாரு.
அது பார்த்தீங்கன்னா அடைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் கிட்ட வந்து M1887X, அதாவது டபுள் வேறு எக்ஸை வச்சு மரணமாக அழுத்தி முடிச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது OP46 அப்டேட்டில் இந்த மாதிரி எப்படியே ஃபுல்லாக பீச்சு அடிச்சிருக்காங்க ஃபேக்ட்ரி மேலே. எல்லாருக்குமே தெரியும். பட் சொல்கிறேன், ஃபுல்லாக க்ளூ வால் தேவையே இல்லாமல் க்ளூ வால்லாம் இருக்கும். போன சீசன் மினி பீக்கில் நம்மளுக்கு ஓசியிலே கன் தந்த மாதிரி இதில் ஓசியில் அப்படின்னு சொல்லும்போது சிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினி பீக் போனீங்கன்னா அப்போது நிறையாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது உடச்சி உள்ளே போயிட்டுருக்காங்க 2 பேரும். பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ஜெயித்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் கிட்ட தான் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏறிட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னே தெரில. ஆனால் நல்லா மட்டும் க்ளூவால் போட்டுக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் போயிடுவான். அவனுக்கு ஷர்வனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இது பேஷன்ஸே இல்லை. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க, அழுத்த போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி ரவுண்டை ஜெயிச்சிருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் கோப்ரா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். அதுக்கு இந்த ரவுண்டு அட்லீஸ்ட் அவன்கிட்ட இருந்து அந்த M1887Xஐ திருடுனா வச்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ், நாங்கள் இது சீரியஸாலாம் பண்ணல கைஸ், ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் கைஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க கைஸ். ரிவெஞ்ச் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அதுவும் 12 லைக்ஸ் இல்லை 20 லைக்ஸ் கிடச்சா கூட ரிவெஞ்ச் கிடைக்கும் கைஸ். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. வாங்க இந்த 5th அதாவது 11th ரவுண்டை பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ஆட்ராப்பை கலெக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பார்த்துறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துறாரு. கோப்ரா 999 டபுள் கோப்ரா கேமர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுத்த போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அழுத்துறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போகிறது தான் கைஸ் ஒரே ஆப்ஷன் 2 பேர்த்துக்கும். பார்த்தீங்கன்னா நருட்டோ அதாவது அஜய் கேம் எப்பயுமே முன்னாடி போகணுன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூவால் பேஸ் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் முன்னாடி வருவார். கோப்ரா அப்படி இல்லை, அப்படியே ஓப்பனில் போவார். பட் க்ளூவால் பேஸ் பண்ணுவார். வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே கை ஸ்வெட்டிங், அதாவது கையே அப்படியே ஸ்வெட் ஆகுது கைஸ். ஏன்னா அவ்வளோ க்ரூஷியலான ரவுண்டு கைஸ் இந்த மேட்ச்சில். அது பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்துருக்காரு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு டிப்பு கைஸ், எப்பயுமே நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சோ லாங் ரேஞ்சில் இருந்து நீங்கள் வந்து நாக்கோ இல்லாட்டி மரணமாக டேமேஜ் கொடுத்தீங்கன்னா ரஷ் பண்ணுங்க கைஸ். என்ன ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்க? என்ன ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்க? வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷலாக போயிட்டு இருக்கு கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா லோன்குள்ளே போய் அவர் 50 டேமேஜ் எடுத்துருக்காரு. பட் M1887Xல ஒரு அடித்து இந்த ரவுண்டை நம்ம ஏஜே கேமிங் எடுத்து அந்த க்ரோஸா எக்ஸ்க்கு தூக்கியிருக்காரு நம்ம ஏஜே கேமிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட்ச் பாயிண்ட் ஃபார் ஏஜே கேமிங். பட் இட் இஸ் அ க்ரூஷியல் ரவுண்ட் ஃபார் கோப்ரா கேமர். பிகாஸ் இந்த ரவுண்டில் அவர் தோத்தாருன்னா மேட்சே தோற்ற மாதிரி. அதனால இதில் ஒரு மஸ்ட் வின் ரவுண்டு இருக்குது.
கை 2 பேத்துக்கும் நடுங்கி ரொம்ப. அதில் 999 டெவில் கோப்ரா கேமருக்கு தான் கைஸ் ரொம்பவே நடுங்குது. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம கில்டில் நம்ம இந்த சேனலில் எப்போ நம்மளுக்கு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வருதோ நான் ஒரு இன்டர் கில்டு டோர்னமெண்ட் வைப்பேன் கைஸ். நீங்கள் எல்லோரும் வந்து பார்ப்பீங்க. நான் வந்து கமெண்ட்ரி கொடுப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் க்ரூஷியலாக விளாண்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆட்ராப்பை பார்த்துருக்காரு அண்ட் நிறைய டேமேஜ் நம்ம நருட்டோ கொடுத்துருக்காரு. அதனால் க்ளூவால் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 பேரும் பீதியில் இருக்காங்கோ. வந்து பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளூவால் பேஸ்ட் பண்ணி அவரு மேடி சுற்றுறாரு. பட் பார்த்தீங்கன்னா அதை உடைக்க தான் கைஸ் கோப்ரா ட்ரை பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அழுத்துறது தான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு நம்ம நைஸாக அடிக்கலாம்னு போயிட்டுருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான ஒரு மேட்ச் பாயிண்ட் ஃபைட் பார்க்க போகிறீங்க. கல்ல ஜிக் தப் அமுக்கு போடு குமுக்கு 1 2 அப்படின்னு பாடினா காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. அதனால நான் பாட மாட்டேன் இனிமேல். அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளாஷ் உடனே சுற்றி போட்டார். ஏன்னு தெரில, அவர்கிட்ட ஹெல்த்து கொஞ்சம் தாங்க குறைஞ்சிருக்கு. அதனால் போட்டிருக்காரு. நான் ரெடி ஆகிட்டுருக்காரு மேட்ச் பாயிண்ட் ஃபைட்டுக்கு. சரிங்களா கைஸ்? வெறித்தனமாக டேமேஜ் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாரு கைஸ். ஓவர் கைஸ், இட்ஸ் ஓவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு நம்ம ஏஜே கேமிங். ஸோ இந்த வீடியோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி